வைசாக் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியா 103 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. பேஸ்பால் இப்போ இந்தியால தோத்து இருக்குது. ஓகே, இப்படிதான் சொல்லணும். ஏன்னா போன தடவை பேஸ்பால் வென்றதுன்னு நம்ம பேசியிருந்தோம். இது வரைக்கும் பேஸ்பாலுக்கு எதிராக பேட் கமின்ஸ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இப்ப ஜெயிச்சிருக்காரு. ஏசியால யாரும் ஜெயிக்கல. பாகிஸ்தானும் ஆடி இருக்கிறாங்க, பாபர் அசம் ஆடி இருக்காரு. இப்போ ரோஹித் சர்மாவும் ஆடி இருக்காரு, பும்ராவும் ஆடி இருக்கிறாரு. ஆனா ரோஹித் சர்மா மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு ஏஷியன் கேப்டன்ஸ்ல. இந்த ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னா ஸ்ரீலங்கா ஆடல ஓகேங்களா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஆமா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இன்னும் இந்த பேஸ்பாலுக்கு அகேன்ஸ்டா அவங்க இன்னும் ஆடல. ஸோ இப்படி சில பல ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் செலக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த மேட்ச்ல, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்ச்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல டேர்னிங் பாயிண்ட் ஏர்லி பப்புக்கு ரோஹித் பிடிச்ச அந்த கேட்சா, இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் பென் ஸ்டோக்ஸ் ரன் அவுட் பண்ணதா, ஜாக் ரோலியோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்ததா, ரூட்டோட விக்கெட் அஸ்வின் எடுத்ததா, இந்த 4 பேரோட பேரும் வந்து நிக்குது கண்டென்டரா. பும்ரா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதை வெற்றியை உறுதி பண்ணிட்டாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேசும்போது, இன்றைய தினத்தை பத்தி 4வது நாளை பத்தி பேசும்போது, இவங்க இங்கிலாந்து சரியா தான் ஆடினாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம், அனாலிசிஸ் பண்ண போறோம். நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸ்குவாட்ல அடுத்தது நான் 3வது நாள் டெஸ்ட் மேட்ச்ல யாரு இருக்கலாம், யாரு இருக்க வேணாம், 11ஸ்லயும் சரி ஸ்குவாட்லயும் சரி. பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர் தொழில வைசாக்ல நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 4 அனாலிசிஸ் அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கீங்க. போட்டி சுருக்கம்லாம் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாவே அனாலிசிஸ்க்கு போயிடலாம். இந்த மேட்சை வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச். என்ன கிரிக்கானதானா, நீங்களும் இந்த ஆண்டர்சன் லிஸ்ட்ல வச்சு எனக்கு கலாச்சாரம் ஓகே தான். 399 ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 336 தான் அப்ப அடிக்கிறோம். கையில் 9 விக்கெட் இருக்குது. ஆனா அவங்க அதை சேஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்ல தான் அவங்க போனாங்க. பட் எங்கேயுமே பின் வாங்கல. இப்ப இந்தியா 222 சேஸ் பண்ணதுக்கும் 240 கிட்டத்தட்ட சேஸ் பண்ணதுக்கும் இவங்க 399 சேஸ் பண்ணது வித்தியாசம் இருக்கு. இவங்க டிஃபென்ஸ் போகல. இங்க பாருங்க, நம்ம கையில வந்து 4 இருக்கு, ஓவர் இருக்கு, விக்கெட்ஸ் இருக்கு. சேஸ் பண்ணோன்னு சேஸ் பண்ணாங்க. ஏதாவது பண்ணிருக்கலாமான்னா, இதுதாங்க தோக்குற டீம் தோக்கும் பொழுது, ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகும் பொழுது, ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிற பேட்ஸ்மேனும் ஒரு தோக்குற டீமும் அவுட் ஆகுவாங்க, தோப்பாங்க. அதுல வந்து இது தப்பு, இது பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதனால தோத்தாங்கிறத நம்ம சொல்லலாம். அதுதான், அது அவ்வளவு வரைக்கும் எனக்கு லிமிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து தோத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன சில பல விஷயங்கள், ரோஹித்தோட கேட்ச் ஒலிபப்புக்கு, ரூட்டோட விக்கெட் அஸ்வின், ஸ்ரேயாஸ் ஐயரோட ரன் அவுட், பென் ஸ்டோக்ஸ், இதெல்லாமே நம்ம வருஷப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் தோத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ரூட்டோட ஷாட்ஸ் எனக்கு என்னமோ ரூட் அந்த ஷாட் ஆடி இருக்க வேணாம் இல்ல ஓகேங்களா. அந்த ஷாட்டால தான் ஆக்சுவலா அந்த விக்கெட் விழுந்தனாலதான் இங்கிலாந்து ஒரு மாதிரி திரும்ப ஜாக் ரோலி ஒரு மாதிரி டிஃபென்சிவ் டெக்னிக்க போக வேண்டிய வந்துச்சு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து பேஸ்பால் ஆடுவாங்கன்னா கிடைக்கும் போது அவங்க பாட்டு ஆடிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க ஆங்கர் ரோல் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அடிச்சு ஆடுவாங்க. ஆனா 2 பேரும் ஆங்கர் ரோல் ஆனாலும் 2-5 வந்துகிட்டே இருக்கும். பட் ரூட் அவுட் ஆன உடனே அது அப்படியே டிராக் ஆச்சு, நின்றுச்சு. சோ ரூட் தோல்விக்கு ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்காரு. ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல ரூட் டெஸ்ட்ல படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது டெஸ்ட்ல தான் ரூட் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஆஸ்ட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 100 அடிக்கும்போது அப்ப இந்த ஃபார்மேட்டோட இவர் தான் பெஸ்ட் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரூட் சறுக்குறாருங்கிறதே வந்து இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஒருவேளை ரூட் ஆடி இருந்தாரு அப்படின்னா பின்னாடி மத்தவங்களுக்கு பிரஷர் வந்திருக்காது. இப்ப இந்தியா 103 ரன்கள் வித்தியாசத்துல தான் வின் பண்ணாங்க. இப்பயும் சொல்ற பாருங்க, இந்தியால வந்து தோக்குற டீம்கள் எல்லாமே இன்னிங்ஸ் தோல்விகளா தான் தோப்பாங்க. பட் இப்போதான் அந்த காலங்கிறது மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியா சைட்லயும் இருக்குது. இங்கிலாந்து தோத்தாங்கன்னா இன்னிங்ஸ் தோல்வியா இருக்கும், இல்ல இந்தியா ஜெயிச்சாங்கன்னா 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாதான் இருக்கும். பட் ரூட் ஒருவேளை ஆடி இருந்தாரு, ரூட் ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாரு அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரஷர் இல்லாம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பேட்டை விட்டுருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், தோத்தாலும் 5 ரன் 10 ரன் வித்தியாசம் தான் தோத்துருப்பாங்க. ரூட்டோட விக்கெட் அஸ்வின் எடுத்தாரு. அந்த இடத்துல ஐ திங்க் இங்கிலாந்து லைட்டா தோத்ததான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் எப்படி ஜடேஜா வந்து அன்னைக்கு ரன் அவுட் ஆனதுனால இந்தியா ஹைதராபாத்ல மேட்ச் விட்டாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டோக்ஸோட அந்த விக்கெட் ரன் அவுட் அப்படிங்கிறது வந்து ஆமா அன்பார்ச்சுனேட்லி தான் நான் சொல்லுவேன். சோ அந்த ஒரு விக்கெட்டும் அவங்களோட தோல்விக்கு பெரிய ஒரு காரணமா இருக்கு. அவங்க பின்னாடி இழுத்துச்சு. ஏன்னா டாம் ஹார்லி, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுதே ஓரளவு அவங்க ஒரு மாதிரி கான்ஃபிடண்டா ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அந்த இடத்துல அந்த ஒரு தோல்வியை வந்து உறுதி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 விக்கெட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியதாகவும் நான் பாக்குறேன். அடுத்தது பேட்ஷோட விக்கெட்லாம் விடுங்க, இந்த 2 விக்கெட் இங்கிலாந்தோட தோல்விக்கு காரணம். இங்கிலாந்து நினைச்சிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். அதாவது 100க்கு
80% 70% இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 30% இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து இந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ரேஷியோ அப்படிங்கிறது மாறிச்சு. பட் இங்கிலாந்து ஒரு விஷயம் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரிவ்யூலேயே சொல்றேன். என்னன்னா இங்கிலாந்து வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க. இங்க பாருங்க, டெஸ்ட் கிரிக்கெட்னா நிறைய பால் கம்மி ரன் தானே இருந்துச்சு. ஆனா இப்ப இங்கிலாந்து கூட ஆடும்போது மட்டும் எப்படின்னா, நீங்க கம்மி பால் நிறைய ரன் அப்படிங்கிற ஒரு செட்டப்புக்குள்ள அவங்களோட செட்டப்புக்குள்ள இப்ப இந்தியன்ஸ்களை கொண்டு வராங்க. அண்ட் அவங்க ஆடுற ஆப்போனன்ட் டீம்ல அவங்க கொண்டு வராங்க. இப்போவும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் கொஞ்சம் லைட்டா சில இடங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு தோணவும் செய்யும் பேட்டிங்ல. பிளஸ் ஃபீல்ட் செட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆடுற ஷாட்டுக்கு ஃபீல்ட் செட்டை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து டிஃபென்ஸ் நிறைய வைப்பாங்கன்னு நினைச்சு நீங்க ஃபீல்ட் செட் பண்ணீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் போனா தானே, அதனால நீங்க ஃபீல்டத்துல ஓடி மாதிரி நீங்க செட் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஃபீல்ட் செட் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்தியாவோட வெற்றியை பத்தி நம்ம பேசும்பொழுது, இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பும்ரா மிகப்பெரிய ஒரு காரணம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுத்தாங்க. பிளஸ் ஸ்பின்னர்ஸ், பவுலர்ஸ் இந்த விக்கெட்ல என்ன எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு ஐசிசி பிசிசி ரெக்வஸ்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் மேட்ச் எல்லாமே வந்து 3 நாள்ல 2 நாள்ல முடியுது. ஸோ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கண்ட்ரி. இப்போ இங்கிலாண்டும் இந்தியாவும் ஒரு பெரிய கண்ட்ரியா ஆடுறாங்க. அப்படிங்கும்பொழுது நீங்க நல்லா விளையாண்டீங்கன்னா டெஸ்ட் பாக்குறவங்களோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெஸ்ட் வந்து கொஞ்சம் உயிரோட இருக்கும். நீங்க ஒரு 4 டேக்கு வர மாதிரி பிச்சை நீங்க ரெடி பண்ணுங்களான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அமையவும் செஞ்சிச்சு. இப்போ சேப்பாக்கில் வச்சிருந்தாலும், பாம்பேல வச்சிருந்தாலோ, இல்ல பெங்களூர்ல வச்சிருந்தாலோ, இல்ல மொஹாலில வச்சிருந்தாலோ, டெல்லியில வச்சிருந்தாலோ மேட்ச் 3 நாளுக்கு மேல 3 நாளுக்கு மேல போயிருந்திருக்காது. 3 நாள் இல்ல, இவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா வந்திருக்காது. ஆனா அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா வைசாக், ஹைதராபாத்ல அமைஞ்சதுனால மேட்ச் வந்து ஒரு 4வது நாள் 5வது நாள் வரைக்கும் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதுக்கு கண்டிப்பா ஐசிசி கை கொடுப்பாங்க. இப்ப நல்லதான் பண்ணிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். பட் இந்த 4வது நாள் பிச்சிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து பவுலிங் பண்ணும்போது 2 ஸ்லிப், அதுவும் செகண்ட் செஷன்ல தேர்ட் செஷன்ல பவுலிங் பண்ணும்போது, செகண்ட் செஷன்ல பவுலிங் பண்ணும்போது 3-4 ஸ்லிப்போட பவுலிங் பண்றாரு, தேர்ட் மரோட பவுலிங் பண்றாரு அப்படின்னா சோ பாத்துக்கோங்க. பிச்சு பவுன்ஸ்ங்கிற தாண்டி நேரா பிளாட் விக்கெட், ஓகேங்களா, ஹார்டா இருக்குது. தூசுலாம் இல்ல, பட் டேமேஜ் பாப்அப் கிரீஸ்ல இருக்குது, ரஃப் பேட்ச் இருக்குது. பட் இதனால ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முழுக்க இங்க ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா அது அவங்களோட திறமை, அவங்க நேச்சுரல் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பிளஸ் கேப்டனோட ஃபீல்ட் செட் இதன் மூலமா தான் வந்து நான் பாக்குறேன். இதுல இங்கிலாந்து தோத்து தான் எனக்கு பெரிய என்ன சொல்றது, எப்படா தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் லைனப், இது மத்த பேட்டிங் லைனப்பா இருந்தா கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு சொல்லலாம். பட் இங்கிலாந்து பேஸ் பாலுங்கிறதுனால 399 அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இன்னைக்கு 36 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குங்கிறதுனால திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, பவுலிங்க்கு போயிடலாங்க. இதுல வந்து நம்ம வழ கொலான அனாலிசிஸ்லாம் இல்ல, 4 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலிபப் ரோஹித் சர்மாக்கு பிடிச்ச கேட்ச். ரோஹித் சர்மா வந்து நின்னாரு, இப்படி எடுத்தாரு நினைக்கிறேன், இப்படி டப்புன்னு அப்படியே எடுத்தாரு. ஸ்பைடர்மேன்ல ஒரு கேட்ச் எடுக்கிற மாதிரி எடுத்தாரு. ஸ்லிப்ல வந்து நிறைய கேட்சஸ் அவர் 2-3 கேட்ச் விட்டாரு நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் விட்டாரு நினைக்கிறேன். பட் அந்த கேட்ச் செம்ம ரிஃப்ளெக்ஷன், டக்குன்னு பிடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கேட்ச் கேமை மாத்துச்சு. ஏன்னா ஓலிபப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்ரோலியோட விக்கெட் குல்தீப் யாதவ் பேக் ஃபுட்ல பின்னாடி தள்ளினாரு. ஏன் இந்த விக்கெட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அக்ஷர் பட்டேல் அண்ட் பும்ரா அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப். சோ அக்ஷர், அஸ்வின், பும்ரா இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குல்தீப்புக்கு ஓவர் ரொம்ப லேட்டா தான் கொடுத்தாங்க. பட் அங்க குல்தீப் வந்து எப்பா லேட்டா ஓவர் கொடுத்துருக்காங்கப்பா. பட் இருந்தாலும் அவரோட எஃபர்ட் அண்ட் அவர் எடுத்த அந்த விக்கெட் வெரைட்டி, ஓகேங்களா. ஏன்னா அவருக்கு அவர் தான் ஒரு ஹோப் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. ஸோ வெரைட்டினா ஃபிளைட் பண்றதோ, ஓவர் த விக்கெட், ரவுண்ட் த விக்கெட்ல போறதோ, பிளஸ் ஜாக்ரோல பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் கிட்ட அவர் வற்புறுத்துவாரு, ரிவ்யூ கேளுங்க, அவர் மட்டும் தான் அந்த இடத்துல நம்பினாரு. நான் கிரவுண்ட்ல மேட்ச் பார்க்கும்பொழுது நான் பாக்குறேன், பேக் ஃபுட்ல தள்ளிட்டாரு. ஸோ பிச்சிங் லெக்கா இல்லையாங்கிறது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பையருக்கு ஒரு டவுட். பட் அந்த இடத்துல போராடி, ஓகேங்களா, ஓவர்ஸ் வரதே ஒரு போராட்டம், நம்ம பவுலிங் போட வரதே ஒரு போராட்டம், விக்கெட் இந்த பிச்சில் வரதே ஒரு போராட்டம், நம்ம வந்து கேப்டன்கிட்ட ரிவ்யூ கேட்கறதே ஒரு போராட்டமா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ லோவா ஃபீல் பண்ணுவாங்களே. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் செம்மையா பவுலிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த ரன் அவுட், சீரியஸ்லி ரன் அவுட்டுங்கிற அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கில்லு ஸ்லிப்ல ஒரு 3 கேட்ச் பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, சரியா பிளே பண்ணலாலும் ஃபீல்டிங்ல ஒரு கான்ட்ரிபியூஷன். அதே போல ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்லிப்ல வந்து அதுக்கப்புறம் பாயிண்ட்லயும் சரி, ஒரு ரவீந்திர ஜடேஜா இருந்திருந்தாருன்னா என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரோ அவர் அந்த இடத்துல அவர் பண்ணிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து. பிளஸ் அந்த பென் ஸ்டோக்ஸ்ல ரன் அவுட், பென் ஸ்டோக்ஸ் இவருக்கு சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சாரு.
பிளஸ் பென் ஸ்டோக்ஸுக்கு சூப்பரா ஒரு ரன் அவுட் ஒன்று பண்ணாரு. நானும் அது கிரவுண்ட்ல பார்க்கும்போது அது அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அடிச்சாரு, கரெக்டா அடிச்சாரு, நச்சுன்னு அடிச்சாரு. ஒரு ஸ்டெம்பு தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்டெம்பை குறிப்பாத்து அடிச்சாரு. அதுதான் கேம் சேஞ்ச். ஸோ பென் ஸ்டோக்ஸ் ரன் அவுட் ரொம்ப ரேரு, பட் பென் ஸ்டோக்ஸ் ரன் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கேமையும் மாத்தி கொடுத்துருக்காருங்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் ஒட்டுமொத்தமா இந்த மேட்சோட ரிசல்ட்டை நடுவில் நின்று தாங்கி அந்த ரன் அவுட் மூலமா மாத்திருக்காரு. பிளஸ் இன்னொருத்தர நான் பாராட்டும் இந்த இடத்துல, நான் வந்து ஃபீல்டிங்ல ஏன்னா சர்ஃப்ராஸ் நான் பாராட்டுவேன். ஏன்னா சர்ஃப்ராஸ் வந்து ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல, ஃபார்வர்ட்ல, அதுக்கப்புறம் சில்லி பாயிண்ட்ல, அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்ல இருக்கும்போது பேடை கட்டிட்டு தேர்ட் மேன்ல பால் பச்சுனா, ஃபைன் லெக்ல பால் பச்சுனா ஓடுறதுன்னு சொல்லிட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் ஃபீல்டிங்ல நல்லா இருந்துச்சு. நீங்க கில் வந்து ஃபீல்டிங் பண்ணல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12th மேல நின்று சர்ஃப்ராஸ் ஸோ பாத்தீங்கன்னா ஸ்லிப்ல ரஜத் படியார் நிக்க வச்சுட்டு ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல நின்று ரஜத் படியார் கில்லு தான் எப்பவுமே ஸ்லிப்ல நிப்பாரு, கில்லு இல்ல ரஜத் படியார் ஃபார்வர்ட் ஷாட் லெக்ல ஸ்லிப் பண்ணி நிப்பாரு. இப்போ ரஜத் படியார் ஸ்லிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சர்ஃப்ராஸ் அங்க நின்று சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதுல வந்து திலீப் அவருக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் வந்து. ஸோ அதுக்கான பலன் தான் இது. பிளஸ் ஃபீல்டிங்ல இந்தியாவை பத்தி பேசும்பொழுது சொல்லலைங்க, இந்தியன் டீமோட ஃபீல்டிங் அவ்வளவு சிறப்பான ஃபீல்டிங் டீம் கிடையாது ஓகேங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் ஸ்லிப்ல நல்லா பண்ணுவாரு, அண்ட் லாங்ல வந்து அஸ்வின் கண்டிப்பா நாட் எனஃப். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி கொஞ்சம் சுமார். குல்தீப் தான் ஃபீல்டிங்ல நல்லா பண்ணுவாரு. ஸ்ரேயாஸ் ஐயர், தேஸ்வால் அண்ட் நியூ ஸ்லிப் ஃபீல்டிங் அட்டாக். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல்டிங் அட்டாக். இந்த டீம் ஃபீல்டிங்ல நல்லா பண்ணி ஜெயிச்சிருக்காங்கிறது ஓகே கம்ப்ளீட்டா. பேட்டிங் பவுலிங் தாண்டி ஃபீல்டிங்லும் நல்லா பண்ணிருக்காங்கிறது வந்து நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அனாலிசிஸ்ல நான் அதெல்லாம் பேசினது இல்ல, நேரில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே தோணுச்சு, பேசினேன். அதான் ஒண்ணு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, ஸோ அஸ்வின் அவரோட 500வது விக்கெட் அவருக்கு இன்னைக்கு வரல ஓகேங்களா. 499 இப்ப நிக்கிறாரு. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும். ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச்க்கு வரைக்கும் அவருக்கு வந்து வெயிட் பண்ணணும். அவர் எடுத்த அந்த எல்லா விக்கெட்டோட எனக்கு ரூட்டோட விக்கெட் ஓகேங்களா, இப்போ விக்கெட் தாண்டி ரூட்டோட விக்கெட் எனக்கு வந்து பர்டிகுலரா மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா தடுமாறிட்டு இருக்காரு ரூட்டு, பட் ரூட் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது தன்னை அடிச்சுட்டாரு, திரும்ப எல்லாரும் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ரூட்டை ஆட வைக்கணும், ஆட விட்டு அடுக்கணும். ஸோ ஆட விட்டு அந்த ஷாட்டுக்கு போக வச்சு ஸோ எடுத்து அந்த அஸ்வினோட அந்த பவுலிங். பிளஸ் இன்னொன்று என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் என்னன்னா, ஆக்சுவலி அஸ்வின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 499 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 500வது டெஸ்ட் விக்கெட்டுக்கு அவரு ஒரு மாதிரி ரஷ் பண்ணிக்கிட்டாரு தன்னை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பா வந்து டீம்ல வந்து ரோஹித் அதாவது என்னன்னா அஸ்வின் ஒரு 4-5 ஓவர்ஸ் ஒரு ஸ்பெல் போட்டு முடிச்சிட்டாரு, விக்கெட் வரல, ரன்னும் நெருங்கிட்டே இருக்கு, இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் 2 விக்கெட் 3 விக்கெட் இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸும் டாம் ஹார்ட்லி போயிட்டு இருக்காங்க. அப்போ முகேஷ் குமார் ஒரு எண்ட்ல போட்டுட்டு இன்னொரு பக்கம் பும்ரா போறாரு. பும்ரா போட்டு முடிச்சதுக்கு விக்கெட் விடுது, முகேஷ் குமார் எடுத்த ஒரு விக்கெட் விடுது. திரும்ப வந்து அந்த எண்ட்ல பும்ராவை கட் பண்ணிட்டு அஸ்வின் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த எண்ட்ல பும்ரா, அதாவது மீடியா பாக்ஸ் எண்ட்ல பும்ரா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற அந்த எண்டு அவர் வந்து இந்த பக்கம் அதாவது பிளேயர் ட்ரெஸ்ஸிங் ரூம் எண்ட்ல இருந்து போடும்போது விக்கெட் வரல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் அந்த பக்கம் மீடியா பாக்ஸ் எண்ட் போகும்போது விக்கெட் வந்துச்சு. அதனால ஒரு சென்டிமெண்டா நான் அந்த இடத்துல இருந்து போடுறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அஸ்வினிக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ரோஹித்தும் வந்து போடுப்பா 500வது விக்கெட் எடுப்பா, அதுவும் நம்மளுக்கு அது டீமுக்கு தானே பெருமை அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்தாங்க, எல்லாருமே விட்டு கொடுத்தாங்க. அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அவர்களுக்கு மட்டும் இல்ல, சோ பாக்குற உங்களுக்கும் தான் என்னன்னா பொறுமையா இருங்க, ரஷ் பண்ணாதீங்க. சோ புரியுது, எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. அந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா, முரளிதரன் அவர்கள் 800th விக்கெட் ஓகேங்களா. சோ அதுதான் அவரோட கடைசி டெஸ்ட், கடைசி நாள். அதுல வந்து இஷாந்த் சர்மாவும் பிரக்ஞன் ஓஜாவும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஓவர் பேட் பண்ணி ஓகேங்களா. மாதிரி முரளிதரோட 800th விக்கெட்டை கனவு உடைக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. பட் ஃபைனலா அது வரும். அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டெய்ல் எண்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர், அது போக பழைய பாலு, 4ஆம் நாள் பிச்சு. சோ இதெல்லாம் இருக்கும் பொழுது விக்கெட் நம்மளுக்கு வரமாட்டேங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் அவர் பவுலிங் பண்ணும்பொழுது அதை பார்க்க முடியுது, ஐயோ நல்லா போடுறேன்டா கிடைக்க மாட்டேது. நடந்து வரும்போது அவர் சொல்றாரு, இப்படி பண்ணாரு, இப்படி போட்டேன் விக்கெட் வரமாட்டது. நல்ல பால் போறாரு ஆனா அடிக்கிறாங்க, நல்ல பால் போடுறாரு அடிக்கிறாங்க, பால் போடுறாரு அடிக்கிறாங்க. சோ எப்படி போட்டாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஸ்வினுக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட். அதான் சொல்றாங்க, போறாரு பவுலிங் போடுறாரு, டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, ரிப்பீட் போறாரு, பவுலிங் போறாரு, டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, ரிப்பீட். அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 500 விக்கெட் எடுத்தே ஆகணும் அந்த டெஸ்ட் மேட்ச்ல அப்படிங்கிறது மாதிரி கமிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். தன்னை ரஷ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது. அவர் வந்து ஒவ்வொரு பாலுக்கும் அந்த டிசப்பாயிண்ட் பார்க்க முடியுது. ஐயோ அப்படிங்கறதையும் பிளஸ் அங்கிருந்து நடந்து வரும்பொழுது அவர் இப்பயுமே இப்படி பண்ணுவாரு. பிளஸ் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்ததை பார்க்க முடியுது. நேற்றுக்கு அந்த அக்ரெசிவா இருந்தாரு, பட் இன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. சோ அதான் சொல்றாங்க, அஸ்வின்
பொறுமையா நான் சொல்ல, நானும் அஸ்வின் பொறுமையா இருங்க அஸ்வின், ஓகேங்களா? 499 எடுத்துட்டீங்க, 500வது விக்கெட் அது உங்களுக்கு தான். ஹாரட்டும் பார்த்துக்கலாம், வரும், ஓகேங்களா? வரும்போது அது வரும், உங்களுக்கானதா இருக்கும்போது அது வரும். முரளிதரனுக்கு 800வது விக்கெட்டு அது அவருக்கானதா இருக்கும்போது அது வந்துச்சு, ஓகேங்களா? அதே தான் அஸ்வினுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், பொறுமையா இருங்க, ரஷ் பண்ணாதீங்க. நீங்க ரஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தள்ளி 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 போகலாம். வரும்போது அது ரொம்ப பெருசா வரும், கிடைக்கும் பொழுது அது இன்னும் நல்லாவும் இருக்கும். எனக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. கிரவுண்ட்ல இருக்கும்போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அஸ்வின் எந்த அளவுக்கு அஸ்வின் உணர்ச்சி வசப்பட்டாரு, டிசப்பாயின்மெண்ட் ஆனாரு, ஒரு மாதிரி குமுறுனாரு. அது எல்லாமே நானும் பண்ணேன். அண்ட் பட் ஆனா பர்டிகுலர்லி அவர் எடுத்த அந்த 3 விக்கெட்ஸ், ஸோ கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஒரு குல்தீப் அண்ட் அஸ்வின் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணாங்க. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா கூட அக்சர் பட்டேலும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பால் கீழே கொண்டு போனாரு. அண்ட் அவர் அடிச்சாங்க, திரும்ப திரும்ப அவருக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரோஹித் சர்மா கொடுத்தாரு. காரணம் என்னன்னா ஃபியூச்சர் அப்படிங்கறதுனால. நிறைய தடவை கவனிச்சிருக்கிறேன், அஸ்வின் இருந்தாலும் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரோஹித் சர்மா வந்து அக்சருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது, ஸோ அக்சர் மேபி கொண்டு வரணும் அப்படிங்கறது மேபி பிளானா இருக்கலாம். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா காட்டன் பால் ஒன்று எடுத்தாரு, போட்டுட்டு டக்குன்னு எப்பெல்லாம் விக்கெட் வேணும், விக்கெட் வரவே மாட்டுது, இங்கிலாந்து கை ஓங்குதோ அப்பெல்லாம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 4வது நாள் பிச்சில், இந்தியாவில் 4வது நாள் பிச்சில் இல்லை, இந்தியாவில் ஒரு ஃபாஸ்ட் பாலர் 6 for, இந்தியாவில் 4வது நாள் பிச்சில் வந்து ஒரு 3 விக்கெட்டு. நேற்றுக்கெல்லாம் விக்கெட்லெஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஸ்வின் விக்கெட்லெஸ், செகண்ட் இன்னிங்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட்லெஸ்ன்னு பார்க்கும்போது மேட்சை ஜெயிக்கிறதுக்கான விக்கெட்டே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. டாம் ஹார்டி எடுத்து முடிச்சு, ஏன்னா எண்டை மாத்திட்டு வந்து டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த எண்டுக்கு வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா சொன்ன வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம், எப்பா இந்தியாவில் பிறந்திருக்கேன், இந்தியாவில் இருக்கிற ஃபாஸ்ட் பாலர் நான், ரிவர்ஸ் ஸ்விங் இங்கே ஆப்ரேட் பண்ணலான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவரோட சில நல்லா இருந்துச்சு. அவரோட பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அவரோட பவுலிங் பற்றி நான் என்னங்க சொல்றது, ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சொல்றது. அவர் சொல்ற நம்பர்லாம் எடுத்துக்கிட்டா அது ப்ரெஷர் ஆகும்னு சொல்றாரு. ஸோ அவர் தான் பெஸ்ட், அவர் தான் கெத்து, அவர் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் அவர் ஸ்லோ பால் அந்த ஆப்ரேட் லாஸ்டா, அதாவது பென் ஃபுக்ஸ்க்கு நினைக்கிறேன், போட்டுட்டு 5 பால் ஸ்பீடா போட்டு லாஸ்டா ஒரு பால் ஸ்லோ பால். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு லெங்த் பால் அடிச்சு ஏத்துனாரு. யார்கர் பெருசா பவுல் பண்ணல. மேபி யார்கர் போன மேட்ச்ல போட்டு விக்கெட் எடுத்துட்டு அந்த மேட்ச்ல நம்ம யார்கர் போடணும்னு ரெடியா இருப்பாங்க. யார்கர் போடணும்னா லெங்த் பால் போடுவாங்கிறதும் பிளஸ் ஒரு பக்கம் ஷைன் பண்ணி காலையில இருந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த கொஞ்சம் ஓல்டு பால்லையும் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணாரு. எண்ட் ஆஃப் தி டே வரும்பொழுது அடிச்சு கும்னு ஏத்தினது ஒன்று, முகேஷ் குமார் ஒரு விக்கெட் ஒன்று. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பும்ரா அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நாள் எல்லாத்துலயும் நிறைய பேசிட்டோம். பட் இந்த வெற்றிக்கு பும்ராவோட கான்ட்ரிபியூஷனும் அருமை. பிளஸ் அதே போல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அண்ட் அவரோட ஃபீல்ட் செட் பவுல்ஸோட ரொட்டேஷன்ல விட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ திங்க் மேக்ஸிமம் அக்சர், பும்ரா, அஸ்வின் இவங்க தான், நீங்க தான் போடுங்க. அக்சர் அகைன் அடி விழுந்தாலும் ஒரு பெரிய ஸ்பெல் கண்டினியூ பண்ண விட்டது, கட் பண்ண விடாம நீ ரிதமுக்கு வந்துட்டியா, ஓகே ரிதமுக்கு வந்துடு, ரிதமுக்கு வர வச்சு போட விட்டது. அதாவது ரிதமுக்கு வர வச்சு தொடர்ந்து போட வச்சது. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பும்ராவை கான்ஸ்டன்டா ஒரு எண்டு, அந்த எண்ட்ல அஸ்வினை போட ஒரு ரெண்டு, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் சில வாக்குவாதங்களுக்கு அப்புறமா சில ஃபீல்ட் செட், அதன் மூலமா விக்கெட். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளான்ஸ், ஸோ பிளஸ் காமன் கம்போஷன், ஸோ அருமையா பண்ணாரு. ஸோ வெற்றியும் பெற்றிருக்காரு ஒரு பேஸ்பாலுக்கு எதிராக. ஸோ ஜெயிச்சாச்சு. இப்போ என்னங்க 11th பொறுத்த வரைக்கும் இல்ல ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஐ திங்க் கேஎஸ் பரத்துக்கான மேபி கேஎஸ் பரத்துக்கு அடுத்த மேட்ச் கேஎல் ராகுல் வருவதை பொறுத்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். 11th ஸ்குவாட்லயோ ஸ்ரேயா ஐயர் ஸ்டே பண்ண வைப்பாங்க, ஏன்னா அவர் ஃபீல்டிங் மூலமாகவும் பிளஸ் பேட்டிங்ல ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாருங்கிறதுனாலயும் பிளஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் ஆன விதத்தை பார்க்க முடியும். ஸோ கில்லு ஸ்டே பண்ணுவாரு, எல்லாரும் ஸ்டே பண்ணுவாங்க, பெருசா ஸ்குவாட் எதுவும் கலைக்க மாட்டாங்க. முகேஷ் குமார் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க இந்தியாவில் போடுங்க சொல்லிட்டு. பட் ஆனா அவர் அடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பெல் வரும்போது அவர் நல்லா பவுலிங் பண்ணாருங்கிறதையும் வந்து ஸோ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பும்ரா என்னங்க பேஸ்பால்லாம் அடிதடி தானே, ஆனா அவரோட ஓவர் அடிக்கவே முடியல பெருசாவும், அதுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதுதான், ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஃபாஸ்ட் பவுலிங்ல பெரிய சேஞ்ச் இருக்கும். விராட் கோலி வருவாரா மாட்டாராங்கிறது கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. 3rd டெஸ்ட் மேட்ச்ல 4th and 5th டெஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு வந்து நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், விராட் அண்ட் சிராஜ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து சைட்ல இருந்து பெருசா சேஞ்சஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த அதே ஸ்கோரோட தான் ஃபுல்லா ஆடுவாங்க. ஓகேங்களா, வீடியோ நிறைவடையுது, ரிவ்யூ நிறைவடையுது. ஸோ வைசாக் வீலாக் எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து ராஜ்கோட்டுக்கும் போகிறேன். ராஜ்கோட்டையும் வீலாக் பண்ண போகிறேன். அந்த மேட்ச்ல ரிவ்யூ இருக்கு, தொடர்ந்து பாருங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத இந்த மேட்ச்ல ரொம்ப பிடிச்சது இது சுப்மன்களோட 100, ஜெய்ஸ்வாலோட 200, பும்ராவோட 5 for, ஸ்ரேயா ஐயரோட
பென் ஸ்டோக்ஸோட ரன் அவுட் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பும்ராவோட ஒலிபப் யார்கர்லாம் இருக்கு, அதெல்லாம் புரியுது. பும்ராவோட அந்த ஒலிபப் யார்கர் அண்ட் பென் ஸ்டோக்ஸோட விக்கெட். அப்புறம் இன்னைக்கு இவரு எல்பிடபிள்யூலாம் எடுத்தார்ல, நல்லா இருந்துச்சுல்ல பேர் ஷோ. எஸ் எல்லாமே ஓகேங்களா, டன் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு விராட் கோலி, ரஹானே, ஷமி, சிராஜ், ஜடேஜா, புஜாரா இவங்கெல்லாம் இல்லாமலே, KL ராகுல் இல்லாமலே ஒரு இப்போ ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்கிறார் அகேன்ஸ்ட் பேஸ்பால். ஸோ இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் இதோட நிப்பாட்டக்கூடாது, போக போக பார்ப்போம். அண்ட் அடுத்தது இப்போ இந்த சீரீஸ் 1-1 லெவல் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது ராஜ்கோட்டில் என்ன ஆகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கள்.